ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் ஈரான் தன்னைத்தானே செதுக்கி கொண்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு அடிக்கிறதுக்கு. இந்த யுத்த நிறுத்த கோரிக்கைக்கு ஹமாஸ் உடன்படுவார்களா இல்லையா? 6 மொசாட் ஏஜென்ட்களை ஈரான் கைது செஞ்சு பப்ளிக்காவே அவங்கள தூக்குலட்டிருக்காங்க. இது சம்பந்தமான மேலதிக பேச்சுவார்த்தைகள் நேரடி பேச்சுவார்த்தை ஊடாகத்தான் இறுதி முடிவுகளை நாம் எட்டணும். பாலஸ்தீனிய அரசியல் செயல்முறையில் இருந்து ஹமாஸை ஒரு பொழுதும் பிரிக்க முடியாது. இறுதிக்கட்ட தீர்மானங்கள் இன்னும் எடுக்கப்படலை. இந்த இறுதிக்கட்ட தீர்மானங்கள் எப்போ எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கைப்பற்றப்பட்ட ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய படகுகளில் பயணித்தவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிய இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த யுத்தத்தில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு முதலாவது விடயத்துக்குள்ளே நாம போகலாம். அந்த அடிப்படையில் ட்ரம்ப் இஸ்ரேல் காசா யுத்த நிறுத்தம் சம்பந்தமாக 20 அம்சங்கள் கொண்ட யுத்த நிறுத்த உடன்படிக்கை ஒன்றை சமர்ப்பிச்சிருந்தார். இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையானது அரபு நாட்டு தலைவர்கள் ஊடாக ஹமாஸினுடைய தலைவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த அடிப்படையில் இந்த யுத்த நிறுத்த கோரிக்கைக்கு ஹமாஸ் உடன்படுவார்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள் அதிகமாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த 20 அம்சங்கள் கொண்ட இந்த பேச்சுவார்த்தை, இந்த உடன்படிக்கையில் ஹமாஸ் அப்படிங்கிறவங்க மொத்தமாக இல்லாமகணும் அப்படிங்கிறது தான் வரைவிலக்கணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 72 மணித்தியாலத்துக்குள்ளே இப்போ இருக்கிற பணைய கைதிகள், உயிரோடு இருக்கிற பணைய கைதிகள், உயிருடன் இல்லாமல் இருக்கிற பணைய கைதிகள் எல்லாருமே இஸ்ரேல் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ரெண்டுமே இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையில முக்கியமான விடயங்களாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹமாஸினுடைய மிக முக்கியமான தலைவர் ஒசாமா ஹம்தான் இந்த உடன்படிக்கை சம்பந்தமாக சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ட்ரம்பினால வழங்கப்பட்ட இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது சம்பந்தமான மேலதிக பேச்சுவார்த்தைகள் நேரடி பேச்சுவார்த்தை ஊடாகத்தான் இறுதி முடிவுகளை நாம் எட்டணும் அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் ஹமாஸ் பாவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காசாவுக்குள்ளேயோ அல்லது பலஸ்தீனுக்குள்ளேயோ, ஏன்னா அல்லதுன்னு சொல்கிறேன்னா, காசா வேறையாகவும் வெஸ்ட் பேங்க் வேறையாகவும் இப்போ ஒரு பலஸ்தீனம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் வெஸ்ட் பேங்காக இருந்தாலும் சரி, காசாவாக இருந்தாலும் சரி, இந்த 2 பகுதிகளும் பாலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான பகுதி. இந்த 2 பகுதிகளிலையுமே பாலஸ்தீனிய மக்கள் தங்களை தாங்களே ஆளணும், அதற்கான ஒரு அரசாங்கம் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறதுல ஹமாஸ் எப்பயும் உறுதியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு படைகளோ அல்லது வெளிநாட்டவங்களோ காசாவுக்குள்ள பலஸ்தீனத்துக்குள்ள பாலஸ்தீனிய மக்களை நிர்வகிக்கிறத ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டா அப்படின்னு சொல்றதை விட பாலஸ்தீனிய மக்கள் ஒரு பொழுதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹமாஸ் ஏற்றுக்கொண்டு 72 மணித்தியாலத்துக்குள்ளேயே பணைய கைதிகள் பரிமாற்றணும், குயிக்கா இந்த யுத்த நிறுத்தத்தை நாம முடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ட்ரம்பினுடைய யுத்த நிறுத்த கோரிக்கை இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இந்த 72 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த பணைய கைதிகளை பரிமாற்ற அப்படிங்கிற சாத்தியம் இல்லை, எங்களுக்கு இதையும் விட கொஞ்சம் அதிகமான நேரம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒசாமா ஹம்தான் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனிய அரசியல் செயல்முறையில், அதாவது ஜனநாயக ரீதியில் பாலஸ்தீனிய அரசியல் செயல்முறையில் இருந்து ஹமாஸை ஒரு பொழுதும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்கார். அதாவது ட்ரம்பினுடைய யுத்த நிறுத்த கோரிக்கையில் கூறப்பட்டிருந்த விடயம், ஹமாஸ் முற்றுமுழுதாக ஆயுதத்தை துறக்கணும், ஹமாஸினுடைய பங்கர்கள் எல்லாம் அழிக்கப்படணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஒசாமா ஹம்தான் ஹமாஸ் கிட்ட இருந்து வந்த தகவலின் அடிப்படையில் யுத்த நிறுத்தத்துக்கு பின்னர் பலஸ்தீனத்தில் ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டானே, அந்த அரசியல் அமைப்புகளில் தொடர்ச்சியாக ஹமாஸினுடைய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக ஹமாஸினுடைய கருத்து இந்த மாதிரி இருக்கக்குள்ள இன்னைக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், நான் நேரத்தோட சொன்ன மாதிரி இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய இறுதிக்கட்ட தீர்மானங்கள் இன்னும் எடுக்கப்படலை. இந்த இறுதிக்கட்ட தீர்மானங்கள் எப்போ எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இன்றைய நாளில் எகிப்தில் ஹமாஸினுடைய முக்கிய தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய முக்கிய தலைவர்கள், இஸ்ரேலினுடைய முக்கிய தலைவர்கள், மத்தியஸ்த நாடுகளாக வகிக்கிற எகிப்து, கத்தார், துருக்கி, இந்த நாடுகளினுடைய முக்கிய தலைவர்கள் ஆக மிக உயர்ந்த மட்ட தலைவர்களுடனான ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று எகிப்தில் நடத்தப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த யுத்த நிறுத்த கோரிக்கையின் நேரத்துடைய மேற்கோள் காட்டி சொன்ன 2 விடயங்கள் என்ன, ஒன்று 72 மணித்தியாலத்துக்குள்ள பணைய கைதிகள் பரிமாற்றணும், மற்றது ஹமாஸ் முற்றுமுழுதாக ஆயுதத்தை துறக்கணும், ஹமாஸ்ங்கிறதே எரிக்கப்படும் அப்படிங்கிறது டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தையினுடைய மிக முக்கியமான விடயம் இருந்துச்சாக. இந்த 2 விடயம் சம்பந்தமாகவும் மீள் பரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும்
யுத்த நிறுத்தத்தின் பின்னர் காசாவுக்குள்ளே ஏற்படுத்தப்படுற அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமாகவும் நாம ஒரு நேரடி பேச்சுவார்த்தை ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேச்சுவார்த்தையை எகிப்தில் கூட்டப்புறம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு பல தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாம காசாவுக்குள்ளே இருக்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட காசாவுக்குள்ள நடத்துகிற தாக்குதல்கள் அனைத்தையுமே இஸ்ரேல் நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற முக்கியமான விடயங்கள் உண்டாயிருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக அதாவது ஹமாஸ் இந்த யுத்த நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்ததன் பிறகும் தொடர்ச்சியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் காசா மேலே தொடர்ந்து குண்டு போட்டு கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்தில் ட்ரம்ப் ஒரு ட்வீட் ஒன்று வெளியிறார். அதாவது அவருடைய த ட்ரத் அப்படிங்கிற அவருடைய சமூக வலைத்தளங்கள் அவர் மட்டும்தான், அதாவது த ட்ரத் அப்படிங்கிற வந்து எக்ஸும் இல்லை, ஃபேஸ்புக்கும் இல்லை, யூடியூபும் இல்லை, அவருக்கு தனியான ஒரு சோசியல் மீடியா ஒன்று இருக்கு. அதில் அவர் மட்டும்தான் மெம்பராக இருக்கார். அவர் மட்டும்தான் அதில் போஸ்ட் போடுவார். அந்த அடிப்படையில் அவருடைய பதிவின் அடிப்படையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த யுத்த நிறுத்தத்தின் ஆரம்ப கட்ட தீர்மானங்களின் அடிப்படையில் உடனடியாக காசாவுக்குள்ளே இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். அந்த ட்வீட் போட்டதுக்கு பின்னர் காசா நகரத்தில் இருக்கிற படைகள் எல்லாரையுமே பின்வாங்கிறதுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு உத்தரவு வந்திருக்கு. அப்படிங்கிற அடிப்படையில் காசா நகர பிரதேசங்களில் யுத்தம் நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல வளமையை விட குறைந்த ட்ரோன்களே இப்ப காசாவினுடைய வான்பரப்புகளில் பறந்து கொண்டிருக்கிற மாதிரியும் காசாவினுடைய களத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்கள் இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிற தகவல்கள் ஒன்றாகும். இந்த தகவல்கள் இப்ப காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்ரேலினுடைய ஹயோம் ஊடகம் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலினுடையதும் அமெரிக்காவினுடையதும் ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்னு ஹயோம் ஊடகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதுக்குரிய விரிவான தகவலை சற்று கொஞ்சம் விரிவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய மூத்த அரசியல் அதிகாரி ஒருவர் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த யுத்த நிறுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்த நிறுத்தம் இஸ்ரேலுக்கு தான் பெரிய அளவுல ஒரு நன்மையை ஈட்ட போகுது அப்படின்னு சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப காசாவில் இருக்கிற பணைய கைதிகள் எல்லாருமே 72 மணித்தியாலத்துக்குள்ள இஸ்ரேல் கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த யுத்த நிறுத்தம் சொல்லியிருக்கே. அந்த அடிப்படையில் இந்த 72 மணித்தியாலம் வரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் காசாவுக்குள்ள அவர்கள் நிலை கொண்ட இடங்கள்லேயே இருப்பாங்க. அதாக இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஹமாஸுக்கு இருக்கிற பெரிய ஒரு இடி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யுத்த நிறுத்தத்தின் அடிப்படையில் பணைய கைதிகள் உயிருடன் அல்லாமல் மொத்தமாக 48 பேர் இப்ப வந்து இருக்காங்க. இந்த 48 பேரையுமே வந்து ஹமாஸ் இஸ்ரேலுக்கிட்ட ஒப்படைச்சதுக்கு பிறகு பணைய கைதிகளும் இல்லை, யாருமே இல்லை, எந்த ஒரு பிடியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஹமாஸ் இருக்க போறாங்க. இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுத்தது அமெரிக்கா அல்ல, அமெரிக்காவினுடைய சார்பு நாடுகளாக இருக்கிற ஈஜிப்ட், ஜோர்டான், கத்தார், அதே மாதிரி துருக்கி, இந்த நாடுகள் தான் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுத்து இவ்வாறான ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு நீங்க சம்மதம் தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒத்த கால அவங்க எல்லாருமே நின்றுருக்காங்க. ஆனாலும் ஹமாஸ் இறுதி வரைக்கும், அதாவது இந்த யுத்த நிறுத்தத்துக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்க மாட்டோம் ஹமாஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நேரத்தோட சொன்னேன் தானே, அது வரைக்கும் ஹமாஸ் இந்த அரபு நாட்டு தலைவர்கள்கிட்ட சொல்லி கொண்டு இருந்திருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த பணைய கைதிகள் எல்லாரையுமே வந்து இஸ்ரேலுக்கிட்ட கொடுக்கறதுக்கு முதல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவங்கள் முழுமையாக காசா விட்டு வெளியிறங்கணும். அப்படி வெளியிறங்கினா தான் நாம் இந்த பணைய கைதிகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இறுதி வரை ஹமாஸ் சொன்னதன் பிறகும் அரபு நாடுகளினுடைய தலைவர்கள் யாரும் இந்த கோரிக்கையை ஏற்காததன் காரணத்தால் ஒரு மனதோட ஹமாஸ் இந்த தகவல், அதாவது இந்த யுத்த நிறுத்தத்தை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இருந்த போதிலேயும் முழுமையான சம்மதமா அப்படின்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இந்த வீடியோ பேசிக்கொண்டிருக்கிற நேரம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ட்ரம்பினுடைய 20 அம்ச யுத்த நிறுத்த உடன்படிக்கையில 18 அம்சங்களை எந்த ஒரு நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அது பாலஸ்தீனிய மக்களுக்கு நன்மை பயக்கிற விடயங்களாக இருக்கு. இருந்த போதிலேயும் நான் மேற்குறிப்பிட்ட இந்த 2 விடயங்கள் சம்பந்தமாக மேலதிக ஆலோசனை தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்காக ஈஜிப்டில் இன்னைக்கு நடக்க போகிற மீட்டிங்கில் இருந்து வெளிவார தகவலின் அடிப்படையில் தான் நமக்கு இறுதிக்கட்ட தீர்மானங்கள் நமக்கு எட்டப்படும். வெகு விரைவாக இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஈஜிப்டில் இப்போ நடக்க போகிற இந்த பேச்சுவார்த்தையினுடைய இறுதி முடிவுகளில் ஹமாஸ் நிச்சயமாக யுத்த நிறுத்தத்தை ஏற்கும் அப்படின்னு சொல்லித்தான் அமெரிக்காவினுடைய உயர் அதிகாரிகள் நம்புகிறாங்க. அப்படிங்கிற தகவல்கள் அமெரிக்காவினுடைய தகவல் வட்டாரங்களில் இருந்து, அமெரிக்காவினுடைய
ஊடகங்கள் இருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான தகவல்களாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம். இன்னைக்கு நடக்கிற இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் தான் இந்த யுத்தத்தினுடைய இறுதிக்கட்ட தகவல்கள் நமக்கு கிடைக்கலாம். கிடைச்ச உடனே நம்ம அந்த வீடியோக்களை நம்ம உங்களுக்கு பதிவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய நெசட்டினுடைய உறுப்பினர் இஸ்ரேல் பெய்டினு அப்படிங்கிற எதிர்க்கட்சியினுடைய தலைவரும், அது மட்டும் இல்லாமல் இவர் நேரத்தோடைய வந்து இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவிக்டோர் லிபர்மேன் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை சொல்லி, காசாவினுடைய யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கக்குள்ள இன்னொரு பக்கமாக ஈரான் மிக முக்கியமான விடயங்களை செஞ்சு கொண்டிருக்காங்க. அதாவது இஸ்ரேலுக்கு எந்த நேரத்திலும் ஈரானால் அச்சுறுத்தல் ஏற்படலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் ஈரான் தன்னைத்தானே செதுக்கி கொண்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத அழகாக அவர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 12 நாள் யுத்தம் ஈரான் இஸ்ரேல் ஆகிய இந்த 2 நாடுகளுக்கும் இடையில நடந்திருந்துச்சு. 2 நாடு அப்படிங்கிறத விட அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஈரானை தாக்கி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான விடயம். அந்த அடிப்படையில் இந்த 12 நாள் யுத்தத்துக்கு பின்னர் ஈரான் வந்து இப்ப அதிகப்படியான ஆயுதங்களை வெளிநாடுகளிலிருந்து கொள்வனவு செஞ்சு கொண்டிருக்காங்க. அதிகப்படியான ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லக்கூட ஈரானுக்கிட்ட இருந்த பெரிய அளவில் ஒரு வீக்னஸ் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்ன இந்த 12 நாள் யுத்தத்தில் அவர்களினுடைய ஏர்ஃபோர்ஸ் வான்படையை மேலும் வலுப்படுத்துகிற விதமாக சைனாவுக்கிட்ட இருந்தும் நிறைய விமானங்களை ஈரான் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியாக பெரிய பெரிய கார்கோ பிளேனில் ஈரானுக்கு தேவையான அத்தனை ஆயுத உதவிகளையும் இப்போ ரஷ்யா தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க. அதுலேயுமே குறிப்பாக நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், MiG அப்படிங்கிற போர் விமானங்களையும் ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்திருக்காங்க. ஆக இஸ்ரேலினுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் இன்னைக்கு இந்த விடயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த நேரமும் ஈரான் இஸ்ரேலை தாக்கலாம். நாம் நினைக்கிற மாதிரி ஈரான் இல்லை, ஈரான் கடும் பலமாய்ப்பு இருந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றா இருக்கு. தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த 12 நாள் யுத்தத்தில் ஈரானுக்குள்ளே நிறைய மொசாட் ஏஜென்ட்டுகள் எப்படி வேலை செஞ்சு ஈரானினுடைய முக்கியமான படை தளபதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட வீடுகளை குறி வச்சு எவ்வாறு தாக்குதல் செஞ்சு அவர்களை கொலை செஞ்சாங்களோ, அந்த அடிப்படையில் புதிதாக ஈரானுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஒன்றை ஏற்படுத்தி ஈரானுக்குள்ளே ஆயுதம் ஏந்திய ஒரு படையொன்று ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடுறதுக்கு பெரிய அளவில் ஒரு சதித்திட்டம் ஒன்றை செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த சதித்திட்டத்தின் முக்கியமான 6 மொசாட் ஏஜென்ட்டுகளை ஈரான் கைது செஞ்சு பப்ளிக்காகவே அவங்கள தூக்கில் எட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய திட்டம் அத்தனையும் முழுமையாக முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் IRGC ஈரானுக்கு சொல்லியிருக்கிறதும், இந்த 12 நாள் யுத்தத்துக்கு பின்னர் உள்நாட்டு பாதுகாப்பில் எந்த அளவுக்கு ஈரானிய ராணுவம் முயற்சி செஞ்சு கொண்டிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க, வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இது நமக்கு தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்ட ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாவினுடைய படகுகளில் பயணித்தவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ள இருந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் அந்த படகுகளில் பயணிச்ச நிறைய பேர் வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செஞ்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் 140க்கு மேற்பட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த மனிதாபிமான ஆர்வலர்களை துருக்கியினுடைய இஸ்தான்புலுக்கு இஸ்ரேல் ஃபிளைட் வழியாக அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்க 140 பேரும் சேஃபாக டர்க்கியினுடைய இஸ்தான்புல் நகரத்தில் சேஃபாக தரையிறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய பேர் வந்து பேட்டிகள் கொடுத்து கொண்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால், 30 தொடக்க 40 மணித்தியாலங்கள் மட்டும் இஸ்ரேலினுடைய கண்ட்ரோலில் நாங்கள் இருந்திருப்போம், எங்களுக்கு வெறும் தண்ணி போத்தல் மட்டும் தான் தந்தாங்க, ஷொட்கன் வச்சு எங்களை மிரட்டுற மாதிரி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இருந்தாங்க. ஆக எங்களுக்கு மனிதாபிமான ஆர்வலர்களுக்கு இவ்வாறான விடயங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் செய்யுது அப்படின்னு சொன்னா, காசாவில் இருக்கிற பொதுமக்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பரிதாபமாக இருக்கு. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அந்த அளவுக்கு கொடூரமான விடயங்களை காசாவுக்குள்ளேயும் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற சிறைச்சாலைகளில் இருக்கிற பாலஸ்தீனியர்களுக்கும் தொடர்ச்சியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சு கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறதையும் மனிதாபிமான ஆர்வலர்கள் ஃப்ளைட்ல இருந்து இறங்கின உடனே அவங்கக்கிட்ட எடுக்கப்பட்ட பேட்டியின் அடிப்படையில் அவங்க இந்த விடயத்தை கூறியிருக்கிறதும் முக்கியமான விடயங்கள் உண்டாக்கி. ஆக இன்னைக்கு நடந்திருக்கிற முக்கியமான விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கிக்கும். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள் வந்து இவ்வளோத்தையும் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதையும் விட மேலதிகமாக உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கட்டாயம் நான் அதை சர்ச் பண்ணி பார்த்து போட்டு அடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதில்களையும் நான் வழங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். எல்லாருடைய கருத்துக்களும் கட்டாயம் பதியப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறேன். ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த யுத்தத்தில் இப்போ எல்லாமே இருந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே வரவேற்கப்படுகின்றது, மதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.